அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இதுநாள் வரை 5ஆம் இடத்தில் இருந்த குரு தற்சமயம் ருணரோக ஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். இப்போ தனுசு ராசிக்காரங்களை ஜென்ரலாக எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லா இதுகள்லையும் குரு பேச்சு பலன்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோவப்பட்டு நான் படிக்கிறேன். நிறைய பேர் பலன் சொன்னதை திட்டி தான் தனுசு ராசிக்காரர்கள் பலன் போடுறாங்க. உண்மை நிலை அதுதான். சில பேர் ஓப்பனாகவே போட்டிருக்காங்க. நான் படித்தேன், ஒரு வாசகர் எழுதியிருக்காரு, தனுசு ராசிக்காரன் சாவர வரைக்கும் கஷ்டந்தாங்க அப்படின்லாம். அதுக்காக அது தப்புன்னு சொல்ல முடியாது. பாவம் அவங்களுடைய விரக்தி. என்ன சார் 7:30 நீங்கள், ராகுன்னு நீங்கள், கேதுன்னு நீங்கள், குருன்னு நீங்கள், இந்த வருது அந்த வருதுன்னு நீங்கள், இது வரைக்கும் ஒன்றும் வரலையேங்கக்கூடிய ஏக்கம் உண்டு. அது நிதர்சனமான உண்மை. அதை நான் மறுக்கவில்லை. மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சார் இது வரைக்கும் வேலை இல்லை, உத்தியோகம் உண்டு, இடமாற்றம் உண்டு, குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், பணவரவு உண்டு, பணவரவு உண்டு, வீண் செலவுகள் வரும், வீண் செலவுகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு தனுசு ராசிக்காரர்கள் எப்பவுமே எப்படின்னா சூழ்நிலை கைதிகள். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற ராசிக்காரனுக்கும் தனுசு ராசிக்கும் என்ன வித்தியாசம்னா, அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் இவங்களை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க. அது ஒரு பெரிய மைனஸ் தனுசுக்கு. ரொம்ப அன்பாக இருந்தால் வம்பு தான் வரும். உங்களை நான் எச்சரிக்கிறேன், தவறாக சொல்லவில்லை. ரொம்ப வலியை போய் யாரோடையும் பழகாதீங்க. இந்த உலகம் எப்படின்னா, கொஞ்சம் சிரித்து பேசினா எப்படி இவரை பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினைக்கக்கூடிய உலகம். இது உலக இயல்பு, பொதுவான இயல்பு. அப்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஃபேமாக இருக்கணும். ஃபேமாக இருந்து உங்கள் காரியங்கள் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகணும். பிரத்தியார் விஷயங்களில் போய் கருத்து சொல்லாதீங்க. கருத்தே சொல்லக்கூடாது. நியாயம் என்று சொன்னால் நியாயம் சொல்பவன் அடிபடுவான். இதுதான் உலக தர்மம். தனுசு ராசிக்காரன் நல்லவன் தான், இல்லைன்னு சொல்லலை. குருவை தான் எல்லாரும் வச்சு செய்வோம். எல்லாரையும் மற்ற ராசிக்காரெலாம் விட்டுடுவான். தனுசு ராசிக்காரன் சொல்லிட்டா என்னமோ இவன் சொன்னதுனால தான் உலகத்தில் பூகமே வந்துட்ட மாதிரி அவனை போட்டு எல்லாரும் கட்டி ஏறுவான். அது விதி. காரணம் என்றால் என்ன என்று கேட்டீர்களானால், நியாயம் சொல்பவன் வெகுஜன விரோதி. நியாயம் சொல்கிறவன் வெகுஜன விரோதி. இதுதான் சத்தியம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாராமுகமாக இருக்கணும். ரொம்ப போய் பல்ல காமிச்சு பழக வேண்டாம். பல்ல பிடிங்கிட்டு வலிக்கவும் வேண்டாம். உங்கள் பல்ல பிடிங்கி நீங்கள் வழிபடவும் வேண்டாம். போய் ரொம்ப பழகவும் வேண்டாம். இருக்கீங்களா, இருக்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்க, சௌரியமாக சௌரியம் அப்படி சொல்லிட்டு பிறரை உங்களை ஆளுமை செய்ய அனுமதிக்காதீர்கள். தனுசு ராசியோட பெரிய மைனஸ் அதுதான். உங்களை எளிதில் வசப்படுத்திடலாம். அதனால் ரொம்ப வாங்கப்படுவீங்க லைஃப்பில். அடி வாங்கி இதனால் நொந்தவன் தான் ஜாஸ்தி. நான் வேணால் உண்மையை அப்படியே புட்டு வைக்கிறேன், நீங்கள் எழுதிக்கங்க. நண்பர்கள், உறவினர்கள், புதுசாக பழகினவன், தெரிஞ்சவன், தெருவில் போனவன், எவன் கேட்டாலும் இறக்கப்படுவீர்கள். இறக்கப்படுபவன் இறையருள் பெற்றவன். ஆனால் இன்றைய சூழலில் அதிகமான துன்பங்களை பெறுவோம். ஏன்னா கலியுகத்தில் தர்மத்துக்கு பலன் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் குறிப்பறிந்து தர்மம் செய்ய வேண்டும். கூப்பிட்டவனோடலாம் போயிட்டு இருந்தால் தனுசு ராசியை நல்லா பயன்படுத்திப்பாங்க. தனுசு ராசிக்காரன் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிகமாக நீங்கள் பிரத்தியாருக்கு உதவினது அதிகமாக இருக்கும். அதனால் ஏச்சு பேச்சு, வீட்டில் சண்டை, மனைவி ஒரு பக்கம் திட்டுவா, மாமனார் ஒரு பக்கம் திட்டுவார், அப்பா ஒரு பக்கம் திட்டுவார். அதிகமாக நொந்து, நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேனே, ஏன்டா எனக்கு இவ்வளோ கெடுதல் அப்படின்னு தான் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. இதுதான் உண்மை. இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். தைரியமாக சொல்லுவேன். உண்மை நிலை இதுதான். உதவி செய்யுங்கள். அதே நேரத்தில் உபதிரவத்தை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள். வெளியில் போகிற ஓனான் எடுத்து பையில் விட்டுட்டு சார் அதை கடிக்குதுன்னு சொல்லக்கூடாது. பிரச்சனை என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது. பிரச்சனையிலேருந்து சாமர்த்தியமாக வெளியில் போகிறவன் தான் புத்திசாலி. வழியை அங்கே போய் நின்றுட்டு என்ன நடக்குது ஏதுன்னு கேட்டு அந்த பிரச்சனையை வீட்டுக்கு கொண்டு வருபவன் விவேகி அல்ல. நீங்கள் நான் சொன்னது 2வது ரகம். பிரச்சனைகளை
தேடி போய் வாங்கி கட்டிட்டு வருவீங்க. அதான் தனுசு ராசியோட பெரிய மைனஸ். இரக்கம் என்பது தேவையில்லாது. கடவுள் பார்த்துப்பா சார், நீங்கள் என்ன கடவுளா காப்பாற்ற போகிறீங்களா? யாரையாவது கை கொடுத்து தூக்கி விட போகிறீங்களா? அதெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு தெரியாது அவ்வளோதான். முடிஞ்சால் 10 ரூபா தானம், முடிஞ்சது, ரைட் போய்ட்டு வாங்க, முடிஞ்சுது. அதோட விட்டுட்டு வெளியே போயிடணும். அடுத்தவனுக்கு கையெழுத்து போடுறேன், சொத்துக்கு நான் ஜவாப்தாரி தரேன், ஷூரிட்டி நான் போடுறேன், ஃபைனான்ஸுக்கு கூட போகிறேன், அவருக்கு லோன் போட்டு கொடுக்குறேன், இவர் வேலை விஷயமா நான் அந்த ஆஃபீஸரை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், இதில் வீண் செலவுகள். தனுசு ராசிக்காரங்கள்ட்ட இன்னொரு பெரிய மைனஸு, செலவழிச்சிட்டா கேட்க கூட மாட்டான். குரு கௌரவம். ஃப்ரெண்டுகிட்ட போய் உங்களுக்காக வேலைக்கு வெளியில் போய் அலைஞ்சேன், ஒரு 500 ரூபா செலவுன்னா அதை கேட்க மாட்டான். உண்மையாக நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இது சத்தியமான வார்த்தை. என்னப்பா 500 ரூபாவில் எவ்வளோ போகுதுப்பா, நண்பனுக்கு தானப்பா செஞ்சோம் அப்படின்னு பெருந்தன்மையாக இருப்பான் தனுசு ராசிக்காரன். அப்போ இந்த பெருந்தன்மை என்பது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். வீட்டில் போனால் கணக்கு சொல்லணும், ஒய்ஃபு கேட்பாங்க, என்னங்க 5000 ரூபா கொண்டு போனீங்க, 4500 தான் இருக்குது, 500 என்னங்க செலவாயிடுச்சுமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவீங்க. மனைவி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எங்கே போனீங்க அப்படின்னா, இந்த ஒரு வேலை சொல்லியிருந்தா எங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மனைவி உடனே சொல்லுவாங்க, வேறு வேலை இல்லை, இங்கே நம்ம வேலையே ஏகப்பட்டது பெண்டிங் இருக்குது, நீங்கள் பாட்டு உங்கள் சௌரியத்துக்கு அவருக்கு போனேன் இவருக்கு போனேங்கிறீங்க. போயிட்டு வாங்க, இந்த காரியம்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை உங்கள் கையில் கொடுப்பாங்க. அப்போது உங்களுக்கு சுமை அதிகமாகும். உறவுகளில் இருக்கக்கூடிய நிலைமை மாறும். உறவுகள் சற்று பாராமுகம் காட்டுவார்கள். தாயாருடன் சிலருக்கு கருத்து பேதம் உண்டாகும். மிக கவனம். உடன்பிறப்புகளுக்கு நல்ல காரிய வெற்றிகளும் அவங்களால உங்களுக்கு சகாயமும் உண்டாகும். அவங்களால உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி சில காரியங்களை திறம்பட சாதித்து கொள்ளலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். உணவில் கவனம். நேரத்துக்கு சாப்பிடணும். காலையில் 9 மணிக்கு டிஃபன்னா 9 மணிக்கு டிஃபன், இல்லைன்னா அஜீர்ணம், கேஸ் கொள்ளுதல், ஈசோபேஜிட்டின்னு சொல்லக்கூடிய வாயு தொந்தரவு, அசிடிட்டி வியாதி, அஜீர்ணம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தேவையில்லாமல் டாக்டரை போய் பார்த்துட்டு என்னமோ ஏதோ பயந்து கேஸாக இருக்கும், திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி போய் ஸ்கேன் எடுத்து, நெஞ்சில் ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லையே சார், நல்லா தானே சார் இருக்குமா. இதெல்லாம் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய திடீர் செலவுகள், திடீர் பயங்கள். யாரை கண்டாலும் ஒரு மிரட்சியாக இருக்கும். இவன் என்ன நம்மளுக்கு நல்லது செய்ய வரானா அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கே உண்டாகும். வேணாம்பா, ஜோசியர் சொல்லியிருக்காரு, நம்ம தூர போயிடுவோம்னு சொல்லி கும்பிட்டுட்டு நகர்ந்துருவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோக ஆர்டர் வந்து சேரும். அரசு வேலை முயற்சி செய்தவர்களுக்கு அதற்கு உண்டான நல்ல காலகட்டம் இது. எக்ஸாம் எழுதினேன் சார், ரிசல்ட் வந்துச்சுன்னா வந்துருச்சு, ஆர்டர் கிடச்சி சார், நல்ல போஸ்டிங், வேலையில் உட்காந்துட்டேன். வேலை கிடைச்சாச்சுன்னா என்ன செய்யணும், டக்குன்னு எங்கே கூப்பிட்றாங்களோ உபேத ஆர்டர் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி கையெழுத்தை போட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ண. வேலை எதையும் பார்க்கக்கூடாது. நட்பு, உறவு, குடும்பம்லாம் நினைக்கவே கூடாது. தனுசு ராசிக்காரங்க பொதுவாக கொஞ்சம் ஸ்லகிஷ். ஐ மீன் என்ன அப்படின்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் இல்லை. குரு எப்பவுமே சோம்பேறி. குரு சுபகிரகம் தான், அதுக்காக குரு எல்லாத்தையும் செஞ்சிருவார்னு சொல்லக்கூடாது. அது அப்பட்டமான பொய். குரு வந்து சோம்பேறி. குரு என்றால் பிராமணன். பிராமணன் என்ன செய்வான், காலையில் எந்திரிப்பான், பூஜை பண்ணுவான், குளிப்பான், சாப்பிடுவான், அப்பாடா இன்றைக்கி பொழுது ஆயிடுச்சுடான்னு சொல்லி துண்டை விரித்து படுத்துடுவான். இதுதான் குருவின் உண்மையான நிலை. அப்போ இந்த குரு எப்படி பவர் ஆகணும் அப்படின்னா, குருவுக்கு மற்ற கிரகங்களின் பார்வை, குரு இருக்கக்கூடிய நல்ல ஸ்தானம், இதெல்லாம் ஏற்படும் பொழுது தான் அந்த குரு பூரணமான வெற்றியை நமக்கு பரிபூர்ணமாக தருவார், கேரண்டியாக தருவார். அப்போ சந்தோஷம் நமக்கு எப்படி வருது? அப்போ அந்த குரு பயிற்சியில் நல்லதுப்பா, வேலை சொன்னார், வேலை கிடச்சிது, வியாதி வந்தது, வியாதி இருக்குது, அப்போ என்ன செய்ய முடியும், வியாதிக்கு உண்டான மருந்து எடுத்துகிட்டு போய் வேலையில் ஜாயின் பண்ணணும். வியாதி பெருசாக வேலை பெருசுன்னா வேலை ஃபஸ்ட்டு.
வேலை இருந்தால் அந்த சம்பாத்தியத்தை வைத்து வியாதியை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். வியாதியை போய் பார்த்துட்டு இருந்தால் வேலை போயிடும். கவனம். தனுசு ராசி செயல்பட வேண்டிய இதுகளை துல்லியமாக சொல்கிறேன். நீங்கள் வியாதிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா வேலை போயிடும். வேலைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா வேலையில் இருந்து கொண்டு வியாதியை சரி செய்து கொள்ளலாம். அதுக்கு பண தேவைகள் கிடைக்கும். சொல்ல புரியுதா? பணம் முக்கியம். பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்குது. அந்த பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சகஜ நிலை உண்டாகும். இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டு. இனிதான் எல்லாரும் பேசி கூடி முடிவெடுத்து சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளால் திடீர் செலவுகள் வந்து சேரும். பிள்ளைகளோட கல்வி, திருமணம், எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடல், இதனால் சில திடீர் செலவுகள். அதனால் சில பேர் வங்கியில் லோனு, ஃபைனான்ஸில் லோனு, ஃப்ரெண்டுகிட்ட கடன், இந்த மாதிரி சூழல்கள் தனுசு ராசிக்கு வந்து சேரும். மிக கவனம். சம்பளம் கரெக்டாக வந்துடும். சில பேருக்கு தேவையில்லாத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். தண்ணி இல்லாத காடு ராமநாதபுரத்தில் தூக்கி அடிப்பாங்க. என்றைக்கோ நீங்கள் ஆஃபீஸில் ஏதோ பேசியிருப்பீங்க, அதை எவனா போட்டு கொடுத்து உங்களை வெளியே தள்ளி இந்த நேரத்தில் உங்களை இந்த குரு பயிற்சியில் பழியை தீர்த்து கொள்வார்கள். ஆக என்ன சொல்கிறேன், பிரத்தியார் விஷயங்களை நீங்கள் கருத்து சொல்லக்கூடாது. நான் இல்லை, எனக்கு தெரியாது, நான் இந்த கூட்டத்தில் நான் இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த காலி பண்ணி நகர்ந்துடணும். அவன் தான் புத்திசாலி. அங்கே போய் நின்றுட்டு மத்தியஸ்தம் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் கருத்து சொல்லிக்கிட்டு அவர் அப்படி இவர் இப்படி. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே கொஞ்சம் பேசுவாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் அதற்காக என் மேல் கோவப்பட்டாலும் தப்பு இல்லை. கொஞ்சம் பேச்சு கிடச்சிட்டா போதும், சட்டையை கூட கழட்டி கொடுத்துருவீங்க. கடன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஒன்றுமே இருக்காத விஷயம் ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த பேசும்போது பல விஷயங்கள் வரும். அப்போ ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவீங்க. அந்த கருத்தை போய் கரெக்டாக நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்களோ அவங்கள்ட்ட போய் கரெக்டாக போட்டு கொடுத்து உங்களுக்கு கூட வரவன் உலைய வச்சுட்டு போயிடுவான். தனுசு ராசிக்காரன் அதிகமாக ரணப்பட்டது தான் ஜாஸ்தி. ரணம் என்றால் காயங்கள், மனக்காயம், பணக்காயம், வீட்டில் துன்பம், வெளியில் வேதனை, இதெல்லாம் தான் நடந்திருக்கு. கடந்த 6 வருஷமாகவே தனுசு ராசிக்காரன் எவனும் ஒன்றும் பெரிய சந்தோஷமான இல்லை. கோடீஸ்வரன் ஆகிட்டேன், அதாகிட்டேன், எவனும் ஆகலை. அப்படி இருந்தால் ஒரு 25 பேரை கூட்டுவாங்க, என்கிட்ட காமிக்கிறேன், நான் பார்க்குறேன். அப்படிலாம் எவனும் ஆகலை. உண்மை தான். ஏனென்றால் ஏழரை சனியில் பட்டதெல்லாம் போதுண்டா சாமின்னு நிறைய பேருக்கு தொழில் காலி, நிறைய பேருக்கு குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன், நோய், எதிர்ப்பு, பகை, இவ்வளத்தையும் அடித்து சார் தனுசு ராசின்னு ஒரு ராசி இருக்குது, இது குருகள் ஏதாவது பலன்கள் கிடைக்குமாங்கிற நிலைமையில தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. இதுதான் அப்பட்டமான உண்மை. நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஜோசியங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. சும்மா யானை வரும், கோடி வரும், அது ஒன்று அப்படிலாம் ஒன்றும் வராது. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானவர்களை தருவார். உத்தியோகம் இல்லை, உத்தியோகம் கிடைக்கும், செலவு குறையும், கொஞ்சம் பண வரவு உண்டு, கணிசமான குடும்பத்தை தள்ளுறதுக்கு உண்டான தேவையான பண தேவைகளை குரு தருவார். நல்ல திட்டமிட்டு வெற்றிகளை பெறலாம். உடன்பிறப்புகளின் சகாயம், தொலைதூர செய்திகள், வரவேண்டிய பெண்டிங் இஷ்யூஸ் எல்லாம் சாதகமான தீர்ப்பாக உங்களுக்கு வரும். சார் ரொம்ப நாளாக வேலைக்கு இன்டர்வியூ முடிஞ்சுது சார், ஆர்டர் வரல அப்படின்னா அந்த ஆர்டர் இப்போ உங்களுக்கு இஷ்யூ ஆகும். இந்த ஜூன் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்ல பலன். குருவே 2ஆம் தேதி தான் வெளியில் வர்றாரு, அஸ்தமனத்தில் கிடக்காரு. இப்போ சூரியனோடு கட்டுப்பட்டு மங்கி மறைந்து இருக்கிறார். குரு பவர் இல்லாமல் இருக்கார். ஜூன் 8க்கு மேலே தான் குரு எல்லா ராசிக்காரங்களுக்குமே வேலை செய்வார். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது நீங்கள் என்ன மறைந்த குரு, அவராலே ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உண்மை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மேன்மை உண்டு. உடல் நலத்தில் கவனம், அதிக கவனம். சில பேருக்கு அப்பண்டிசிஸ் வரும், வெளியில் தண்ணி குடிக்காதீங்க. மஞ்சக்காமாலை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இருக்கிற உஷ்ணத்தில் முதல்ல வரக்கூடியது மஞ்சக்காமாலை, ஹிரண்யா பைல்ஸ். இந்த
3 வியாதிகளில் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் அவஸ்தைப்பட வாய்ப்புகள் உண்டு. இதனால் திடீர் மருத்துவ செலவுகள், ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடாதீங்க, சிவியராக இருக்கும். உடனே டெஸ்ட் எடுக்கணும்னா உடனே எடுத்துருங்க. துட்டு போயிடும், மனுஷன் போனால் வரமாட்டான். காசை பார்க்காதீர்கள், உருட்டி பிரட்டி நல்ல திறம்பட வைத்தியர்களை சந்தித்து உங்கள் நோயை, உடம்பை சரி செய்து கொள்ளுங்கள். சுவரை வைத்து தான் சித்திரம், உடம்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. படுத்தா எவனோ 10 ரூபா தரமாட்டான், 10 நாளைக்கு கஞ்சி ஊற்ற மாட்டான். இதுதான் உலக இயல்பு. நான் ப்ராக்டிக்கலாக சொல்லுவேன், உலக இயல்பு. எவன் வீட்லேயே 10 நாள் தங்க முடியுமா? எவன் வீட்லேயும் தங்க முடியாது. சொந்த அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவன் பாடு பெரிய பாடு. இன்றைக்கி அதுக்காக அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. எல்லோரும் சூழ்நிலை கைதிகள், ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக அங்கே போய் பாசம் பேசிக்கிட்டு சென்டிமெண்ட் பேசி சொந்த அண்ணன் மாதிரியா நான் 4 நாள் கூட இருன்னு நீ சொல்லலைன்னு சொல்லி உடனே நீங்கள் டென்ஷன் ஆவீங்க. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வீணான ஒரு உணர்ச்சி புலம்பல். இதெல்லாம் விட்டுறணும். இயற்கை சூழல், அவனுக்கு ஏதோ முடியலப்பா, ரைட்டுப்பா, பரவாயில்ல, போயிட்டு போகிறான், நான் கிளம்புறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் கிளம்பிடணும். அதான் கௌரவம். தனுசு ராசிக்காரன் பொதுவாக போய் யார் வீட்லேயும் ரொம்ப தங்க மாட்டான், ஆனால் கௌரவமானவன். தனுசு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியோட குணம் என்னென்னா, தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்த கால் வாழாமையும் மானம் எனப்படும். அதுதான் கௌரவம். அதுதான் தனுசு ராசிக்காரன். சும்மா போய் அவன்கிட்டையும் பல்ல காமிக்கிறது, ஐயா 5 ரூபா கொடுங்க 8 ரூபா கொடுங்கிறது, சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி வேஷம் போடுறது, இதெல்லாம் தனுசு செய்ய மாட்டாங்க. ஏன்னா குரு கொடுக்கக்கூடியவன், யார்ட்டையும் போய் கை நீட்டக்கூடிய கிரகம் கிடையாது. அந்த கௌரவம், கெத்து, என்ன வளர்ந்தாலும் நான் நிற்பேன்டாங்கோட வைராக்கியம் உள்ளவன் தனுசு ராசிக்காரன். அதில் நான் அவனை மெச்சுவேன். என்ன விழுந்தாலும் சுட சுட தங்கம் ஸ்புடமாகும், நல்ல சுத்தமாகும். தங்கம் பளிச்சுன்னு தெரியும். தங்கத்தை நல்லா சுட்டாதான் ஸ்புடம். அதே போல் அனுபவங்களும் அதிகமான வேதனைகளும் படுறவன் தான் பக்குவப்படுவான். அந்த வகையில் பார்த்தா தனுசு ராசிக்காரன் தான் ரேங்க் 1. பாக்கி ராசிக்காரன்லாம் பின்னால் தான் வரான். புரியுதா உங்களுக்கு? தனுசு ராசிக்காரன் மாதிரி அனுபவசாலிகள் எவனும் கிடையாது. எல்லா வகையிலும் அனுபவப்பட்டிருப்பான், நிறைய அவமானங்கள் பட்டிருப்பான், சொல்லு கேட்டிருப்பான், திட்டு வசவெல்லாம் கேட்டிருப்பான். எல்லாமே இதாகி அவனுக்கு என்னென்னா ஆனால் ஒரு தண்ணியில் ஒரு முனிவர் குளிச்சிட்ருப்பார். ஒரு கதை சொல்லுவாங்க. தேள் ஒன்று போகும், ஐயோ தேள் தண்ணியில் போகுதுன்னு சொல்லி அதை எடுத்து விடுவார். அது கொட்டினோன்னு கீழே விடுவார், திருப்பி அது தண்ணியில் விடும், திருப்பி எடுத்து, அப்போ கொட்டு போட்டுகிட்டே இருப்பார். அது மாதிரி தனுசு ராசிக்காரன் அதிகமான ரண வேதனைகளை அனுபவிக்கக்கூடியவர். காரணம் என்ன? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. தனுசு பிரம்ம விதி என்னென்னா, தனுசோட சின்னம் பார்த்தீங்கன்னா மிருக கால் மனித தலை, பாதி மனித உருவம் பாதி மிருகம். அப்போ என்னென்னா அவனோட தத்துவமே என்னென்னா, கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவைனார். அப்போ அவன் என்ன செய்வான்? தர்மத்தையும் கடவுள் மாதிரி காப்பாற்றக்கூடிய தர்மத்தையும் செய்வான், மிருகம் மாதிரி அடியும் படுவான். இதுதான் தத்துவம், தனுசோட தத்துவம். தெரிஞ்சுங்க. கடவுள் குணம், மனித மாயை, ரெண்டும் பெற்றவன் தான் தனுசு ராசிக்காரன். அதனால தான் அவனுக்கு அதிகமான சோதனை. முழு உருவம் கிடையாது. தனுசு ராசியோட சின்னம் என்ன? மனிதனோட உடம்பு பாதி, 4 கால் மிருகம், பாதி மிருக உடம்பு. இதுதான் காரணம். மற்ற ராசிக்காரங்களும் அப்படி இருக்காது. நீங்கள் எடுத்து பாருங்கள், தனுசுக்கு தான் வித்தியாசமாக இருக்கும். அப்போ மனிதனும் மிருகமும் கலந்த சரிபாதி சல்லுன்னு எரிஞ்சு விடுவீங்க. தனுசு ராசிக்கு கோபம் வந்துச்சுன்னா கடுமையாக வரும். கோபம் வந்துச்சுன்னா யாரையும் வச்சு பார்க்க மாட்டான். வாயில் என்ன வரும் தெரியாது, கண்டபடி திட்டிடுவீங்க. அதை குறைத்து கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, உறவுகளை மேம்படுத்தி, எல்லோருடன் சகஜமான அனுசரித்து சென்று தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து கொண்டு வருமுன் காப்பவன் விவேகி. சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, 7:30 மணிக்கு கிளம்புறீங்க, உங்களுக்கு 8:30க்கு இன்டர்வியூ.
வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போய் 7:30க்கு பஸ் ஏறினா 8 மணிக்கு அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஸ்பாட்டுக்கு. நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக கிளம்பிட்டு 8 மணிக்கு கிளம்பினீங்கன்னா 20 நிமிஷத்தில் ஆட்டோவில் தான் போகணும். ஆட்டோவில் 200 கேட்குறேன் அப்படின்னா பஸ் சார்ஜ் 15 வச்சுக்கோங்க, ஆட்டோ 200. அப்போது இந்த 200 எதிர்பாராத திடீர் செலவு. இது காரணம் யார்? உங்களோட தப்பு தான். அப்போ அந்த நேரம் தவறுதல் என்பது தனுசு ராசிக்கு ஏற்படும். கொஞ்சம் லெத்தார்ஜியாக இருப்பாங்க. 10 நிமிஷம் ஆகட்டும்பா, 9:30 தானேப்பா அப்படிம்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த குரு பயிற்சியில் வேகப்படுத்த வேண்டும். நாளைக்கு வரக்கூடிய காரியத்தை இன்றைக்கே முடிச்சிடணும். திட்டமிட்டு செயல்பட்டு செய்ய வேண்டும். செய்தால் உங்களுக்கு பெரிய சிரமங்கள், வருத்தங்கள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம். அது பெரிய ரொம்ப ஒரு விசேஷமான பலன். நீங்கள் பிரத்தியாருக்கு எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது. செஞ்சிடறேன், என்னால் முடிஞ்சிடும் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உத்தியோக முயற்சிகள் வெற்றி தரும். உறவுகள் மேம்படும், நல்லா இருக்கும். நண்பர்களால் வீண் பொருள் விரயம் உண்டு. யாரோடையும் சுற்றாதீங்க, வெளியில் போகாதீங்க, டூர் போனேன் அங்கே போனேன்னு சொல்லி பைசா உங்கள் பாக்கெட்டு பர்ஸு காலி ஆயிரும். சொல்லி வைக்கிறேன், கவனம், உஷாராக இருக்கணும். உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் சொல்கிறேன். நன்மையை மட்டுமே சொல்வது ஜோதிடம் அல்ல. கீழே விழுவும் நபரை காப்பாற்றுவது தான் உண்மையான ஜோதிடம். அதை செய்யணும். அதுதான் ஒரு ஜோதிடரோட கடமை. அதற்காகத்தான் இவ்வளவும் சொல்கிறேன். மிக கவனமாக இருங்கள். பர்ஸை பார்த்து கொள்ளுங்கள். உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நடக்காத காரியங்கள் நடக்கும். வேலை வாய்ப்பு அமையும். இடமாற்றம் உண்டு. உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை. மிக கவனம். வெளியில் தண்ணி குடிக்காதீங்க. இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா டயரியா வந்துடும். டிசென்ட்ரி. ஹாஸ்பிட்டல் போனால் 15,000 காலி. ட்ரிப்ஸை போடாத போடணும், உங்களை படுக்க வச்சுருவாங்க. மிக கவனம். யார் வீட்டிலையும் போய் கதை பேசாதீங்க. முக்கியமாக பிறர் வீடுகளுக்கு சென்று உங்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். என் பிரச்சனை எனக்குப்பா. க்ளோஸாக இருந்து பாருங்கள். இந்த குரு பயிற்சியில் ரொம்ப இறுக்கமாக இருந்து பாருங்கள். பிரச்சனையே வராது உங்களுக்கு. எவனும் உங்களை ரொம்ப தேடவும் பண்ணான். தனுசு ராசிக்காரனை யாரும் ரொம்ப பயன்படுத்தி கொள்ளலாம்னு நினச்சா கூட என்னமோ அவர் வரலப்பா, அவருக்கு ஏதோ வேலை பிள்ளைக்குன்னு உங்களை மறந்துடுவான். உங்களுக்கு நல்லது, நிம்மதி, பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதான் சொல்கிறேன். யாரையும் வழியை சென்று தேடி பழகாதீர்கள். இதனால் வம்புகள் வரும். மிக கவனம். ரொம்ப பழகிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அப்புறம் வரேன் அப்படின்னு அப்படி சாப்பிட்டா சொல்லி அதுக்காக சண்டை போடணும்னு சொல்லலை. சாப்பிட்டா சொல்லி நேக்காக கட் பண்ணி அந்த சூழலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும். 7:30 மணிக்கு இன்டர்வியூ கிளம்பணும். 8 மணிக்கு கிளம்பி ஆட்டோக்கு 200 செலவிக்கூடாது. 15 ரூபா செலவு 200 கூட 185 நஷ்டம். அது உங்களுடைய காலதாமதம். அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரனவே பொறுப்பு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ தனுசு ராசிக்கு இயற்கையிலே இதெல்லாம் சோம்பல், இரக்கம், பச்சாதாபம், பிறருக்கு உதவும் தயாள குணம், தர்ம சிந்தனை எல்லாம் உள்ளவன். நல்ல குணம் தான். ஆனால் அது நடைமுறையில் உதவலைல்ல. அதையே செஞ்சு என்ன பிரயோஜனம்? திருப்பி திருப்பி தேள் கொட்டணுமே நான் வாங்கிட்டே இருப்பேன்னு சொல்றதுல புத்திசாலித்தனம் கிடையாது. சூழலுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், மாற வேண்டும். மாறவில்லை என்றால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த குரு பயிற்சியில் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. உடல் நலம் கவனம், நட்பு வட்டார கவனம், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் தள்ளி போடுங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். ஏதாவது பெண்டிங் காரியங்கள்லாம் இருக்குன்னா ஒரு 6 மாதம் ஆற போடுங்க. சித்திரை இதில் பார்த்துக்கலாம், தை மாசியில் பார்த்துக்கலாம். அதற்குண்டான இனிய சூழல்கள் நல்லபடியாக உங்களுக்கு உண்டாகும். தைரியமாக நீங்கள் போயிட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதையும் யோசித்து உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல், பச்சாதாபத்திற்கு அடிமையாகாமல், நமக்கு என்ன இருக்கிறது, நாம் என்ன செய்ய முடியும் அதை யோசித்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். 10 ரூபா இருக்குது, 1 ரூபா தானம் பண்ணலாம். 10 ரூபா இருக்குது, 9 ரூபா தானம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 ரூபா மிச்சம். தான் விழும்.
வீட்டில் நம்மளை எல்லாரும் கண்டபடி திட்டுவார்கள். தர்மம் இது காப்பாற்றும், எப்போ உங்களை காப்பாற்றும். பட் இன்றைக்கி என்ன நிலைமை, இன்றைக்கி உங்களுக்கு ஏச்சும் பேச்சும் தான் மிச்சம். அதை கவனமாக இருக்கணும். பி ப்ராக்டிக்கல், அதுதான் மிக முக்கியம். இந்த குரு பயிற்சியில் நீங்கள் சென்று வர வேண்டிய விசேஷ பரிகார கோவில் வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் செப்டம்பர் 5ஆம் தேதி வருகிறது. தேதியே சொல்லிட்டேன், செப்டம்பர் 5ஆம் தேதி. முடிந்தால் காஞ்சி வரதராஜ பெருமாளை சென்று அஸ்த வியாழன் விசேஷம், அஸ்த நட்சத்திரத்தில் வரும் வியாழக்கிழமை அன்று காஞ்சி வரதராஜ பெருமாளை அபிஷேகம் செய்து சுவாமிக்கு வஸ்திரம்லாம் கொடுத்து 12 கார வேஷ்டி தான் வாங்குவாங்க. அந்த கோயிலில் பட்டு வாங்குவாங்க. தேவஸ்தானத்தில் போய் ரசீது போடுங்க, அர்ச்சகர்களிடம் செல்ல வேண்டாம். தேவஸ்தானத்தில் போய் ரசீது போட்டு 6500 7000 வாங்குவாங்க. பணத்தை கட்டிட்டு வியாழக்கிழமை அஸ்தம் மத்தியானம் உச்சி காலம் 12:15 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். குழுவரை பார்த்துட்டு குடும்ப அர்ச்சனை செய்து விட்டு அர்ச்சகரிடம் சொல்லி ஒரு 500 ரூபாய் கையில் கொடுங்க. கொடுத்து ஒரு 11 நாள் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லி பிரசாதத்தை தபால் அனுப்ப சொல்லி கொடுத்துருங்க. ஒரு சின்ன பாக்கெட் டைரி போட்டு கொடுத்துருங்க. வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தொழில் வளம், பண வளம், பிரச்சனைகள் குறையும். தொழில் வளமும் பண வளமும் சுபிட்சமான சூழலும் உண்டாகும். வாழ்க வளமுடன். சுபம்.